Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.18 in the video la paakalam. The total number of units produced P is a linear function of amount of overtime in labor L, amount of additional machine time M. இப்போ எவ்வளோ யூனிட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றத ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அதில் என்னெல்லாம் இருக்கும்னா ஓவர் டைம் இன் லேபரும் அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் மிஷின் டைமும் இருக்கும் அண்ட் ஃபிக்ஸ்டு ஃபினிஷிங் டைம் ஏ. இந்த 3 வேரியபிள் வச்சுட்டு நான் பியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதோட ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎல் பிளஸ் சி இன்டூ எம். ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஏபிசி என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டேப்லோ காலத்தில் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. டே வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, ப்ரொடக்ஷன் இன் யூனிட் பியோட வேல்யூ கொடுத்துட்டு லேபரோட வேல்யூ கொடுத்துட்டு அடிஷ்னல் மிஷின் டைமும் கொடுத்துட்டாங்க. பி கொடுத்துட்டாங்க, எல்லோடது என்ன எம்மோடது என்ன கொடுத்துட்டாங்க. ஏபிசி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் when the overtime in labor is 50 hours. ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். எல்லோட வேல்யூ அண்ட் அடிஷ்னல் மிஷின் டைம்னா எம்மோட வேல்யூ கொடுத்துட்டு ப்ரொடக்ஷனோடது கேட்குறாங்க, பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏபிசி தெரிஞ்சாதான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏபிசி எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா மேட்ரிக்ஸ் மெத்தட்ல தான் கொடுத்துருக்க வேல்யூ வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். 6950 is equal to A plus B into L. Lோட வேல்யூ 40. அப்போ 40 into L plus M into C 10 into C தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். 3 ஈக்குவேஷன் என்னன்னு எழுதியிருக்கேன். 6950 is equal to A plus 40 into B plus 10 into C. 6725 is equal to A plus 35B plus 9 into C. 7100 is equal to A plus 40B plus 12C. இது அப்படியே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எடுத்து எழுதலாம். A முன்னாடி இருக்கிறது 1, 40, 10, 1, 35, 9, 1, 40, 12. இது மேட்ரிக்ஸோடது. இப்போ அன்னோன் என்னென்ன வேணும், ஏபிசி XYZ எழுதிடக்கூடாது. நமக்கு இங்கே ஏபிசி இருக்கனால அதான் எழுதும். ரிசல்டன்ட் என்ன 6950 6725 7100. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். The augmented matrix 1 40 10 6950 1 35 9 6725 1 40 12 7100. இப்போ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் 1 தான், அடுத்தது 1 அடுத்தது 1. ஸோ ஈஸியானதான். R2 changes R2 minus R1. அதே மாதிரி R3 changes R3 minus R1. இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை. 1 40 10 6950. அடுத்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 1 minus 1 0. 35 minus 40 minus 5. 9 minus 10 minus 1. 6725 minus 9550. 6950 வந்து minus 225. சேம் 1 minus 1 0. 40 minus 40 0 ஆயிடுச்சு. 12 minus 10 2. 7100 வேல்யூ மைனஸ் பண்ணால் 150. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இங்கே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேங்க் பாருங்களேன், ஏ மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் 3 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் unknown. Number of unknown, the system is consistent and it has unique solution. Correct? Therefore, the system is consistent and has unique solution. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா the given system is equivalent to matrix equation கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். ஸ்கூலில் புக்கில் இருக்கிற மாதிரி எழுத சொன்னால் அதே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் மாற்றி எழுதலாம். A plus 40B
plus 10C is equal to 6950. அடுத்த லைன்ல 0 minus 5B minus C is equal to minus 225. அடுத்த ரெண்டு டேர்மும் 0. அப்போ 2C is equal to 150 கிடைக்கும் இல்லையா? இப்போ C ஓட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். C is equal to 150 divided by 2 which is equal to 75. இப்போ C is equal to 75. C வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2, இது 3. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் C ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் C is equal to 75 into செகண்ட் ஈக்குவேஷன் minus 5B minus C இருக்கிற இடத்துல 75 which is equal to minus 225. கரெக்டா? இப்போ minus 5B is equal to minus 225 minus இந்த சைடு வந்தால் plus 75. minus 5B is equal to 225 minus 75 0 22 15 இல்லையா? 150 கிடைக்குமா? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால மைனஸ். அப்போ B is equal to minus 150 by minus 5 கேன்சல் பண்ணால் 5 3s are 15 0 30. இப்போ B ஓட வேல்யூ 30 கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது A வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A plus 40 into B plus 10 into C is equal to 6950. A வேல்யூ கண்டுபிடிக்கணும். 40 into B இடத்துல 30 plus 10 into C இடத்துல 75 which is equal to 6950. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். A plus 4 3s are 1200 plus 750 is equal to 6950. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1200 750 1950 1950 மைனஸ் இது 6950 பண்ணோன்னா 5000 தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் A plus 1950 is equal to 6950. அப்போ A is equal to 6950 minus 1950. A ஓட வேல்யூ 5000. ஸோ ABC வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ப்ரொடக்ஷன் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதிடலாமா? The production equation is P is equal to A இருக்கிற இடத்துல 5000, B இருக்கிற இடத்துல 30, so 30 into L, C இருக்கிற இடத்துல 75 into M. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ கொஷனில் லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் when L வந்து 50 hours and M is equal to 15 hours. ப்ரொடக்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P is equal to 5000 plus 30 into 50 plus 75 into 15. இப்போ 5000 3 5s are 15 00 75 into 15 1125. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5000 6000 7000 7625 கிடைக்குமா? 7625 தான் ப்ரொடக்ஷனோட வேல்யூ. எழுதிக்கலாமா? யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா? Therefore, the production is 7625 units when labor is 50 hours and machine time வந்து 15 hours. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.